பெற்ற தாயே தன் மகனை அனாதை என்று ஊர் அறிய சொன்னதன் பின்னணியில் இருக்கும் அந்த இரத்த கண்ணீர் ரகசியம் என்ன? தீபக்கின் வாழ்க்கையை சிதைக்க துடிக்கும் மரகதத்தின் சதித்திட்டமும் சுதீப்பின் நிழல் ஆட்டமும் அரங்கேறும் இந்த விறுவிறுப்பான கதையை ஒரு நிமிடம் கூட தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள். ஏனென்றால் கிளைமேக்ஸில் வரப்போகும் அந்த ஒரு ட்விஸ்ட் உங்கள் கற்பனைக்கும் எட்டாதது. இதுபோன்ற உணர்ச்சிகரமான குடும்ப த்ரில்லர் கதைகள் உங்களை தேடி வர இப்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை தட்டி வையுங்கள். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மரகதம் தீபக்கை ஒரு ஏளன பார்வை பார்த்துவிட்டு, வாடா உள்ளவா, ஏன் வெளியவே நிற்கிற? என்னைக்கு இவ கழுத்தில் தாலியை கட்டுனியோ அன்னைக்கே உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிடுச்சு என்று இழக்காரமாக சொன்னார். அந்த வார்த்தைகள் தீபக்கை காயப்படுத்தினாலும் அவன் பின்வாங்கவில்லை. தன் மனைவியின் கையை பற்றி கொண்டு, அம்மா நான் ஒன்றும் உள்ளே வரல, இப்போவே கிளம்புறேன். இவ்வளவு அவமானத்தோட என் மனைவியை இந்த வீட்டுக்குள்ளே நான் அழைச்சிட்டு வர விரும்பலை. ஆனால் எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க, அங்கே நடக்கிற எல்லாத்தையும் சுதீப் தானே உங்ககிட்ட சொல்கிறான், அப்படித்தானே என்று ஆவேசமாக கேட்டான். மரகதம் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தன் மகன் இவ்வளவு நேரடியாக சுதீப்பின் பெயரை கேட்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு நீங்கள் சென்னைக்கு வந்தது என்ன பார்க்கவா, இல்லை ரகசியமாக சுதீப்பை பார்க்கவா? நீங்கள் இப்போவும் அவன் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க, அப்புறம் ஏன் அவனை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி நடிக்கிறீங்க என்று தீபக் தன் ஆத்திரத்தை கொட்டினான். அப்போது உள்ளிருந்து வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு வெளியே வந்த மாணிக்கம், டேய், எங்களையே கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு திமிர் வந்துடுச்சா? சுதீப்பு நாங்கள் பெத்த புள்ள, எங்கள் ரத்தம், உனக்காக எல்லாம் எங்களால் அவன் கூட பேசாமல் இருக்க முடியாதுடா என்று அதிகாரத்தோடு கத்தினார். தீபக் உடைந்து போய், அப்பா நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? அவன் என்ன தப்பு பண்ணினான்னு உங்களுக்கு தெரியுமில்ல என்று கேட்க மாணிக்கம் அவன் முகத்திற்கு நேராக விரலை நீட்டினார். மனுஷங்கன்னா தப்பு பண்ணாமல் இருப்பாங்களா? அதுக்காக பெத்த பிள்ளைகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்னடா உரிமை இருக்குது? ஏன் நீ அவ்வளோ பெரிய யோக்கியனா? 6 மாதம் ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு வந்தவன் தானே நீ, அப்புறமும் ஒன்று நாங்கள் ஏற்றுக்கலையா? இதோ இப்போ மறுபடியும் ஜெயில் வாசலுக்கு போயிட்டு வந்து நிற்கிற. அந்த சொற்கள் விழுந்ததும் அந்த இடமே நிசப்தமானது. கார்த்திகா ஒரு கணம் மூச்சடைத்து போய் தீபக்கை பார்த்தாள். அன்று அந்த சுதீப்பும் இதையே தான் சொன்னான். இன்று தீபக்கின் அப்பாவே அதை ஊரறிய சொல்லுகிறார். தீபக் ஜெயிலுக்கு போனவனா? அப்போ எனக்கு தெரியாம இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கருப்பு பக்கம் இருக்கா என்று அவள் இதயம் படபடவென துடித்தது. தீபக் தன் தந்தையை நோக்கி ஓடி சென்று, அப்பா ப்ளீஸ், நடந்து முடிஞ்ச பழைய விஷயத்தை பற்றி இப்போ இங்கே பேசாதுங்க என்று கைகளை பற்றி கெஞ்சினான். அவமானத்தில் அவன் உடல் நடுங்கியது. ஆனால் மரகதமோ விடுவதாக இல்லை. வாசலில் மிரண்டு போய் நின்ற பொன்னம்பலத்தையும் கார்த்திகாவையும் காட்டி, இந்த முட்டா பொண்ணையும் அவங்க அப்பனையும் இங்கே கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடியே எங்களை கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துறியா என்று கேட்க அந்த இடமே ஒரு கலவர பூமி போல் மாறிவிட்டது. அம்மா, அங்கே நடந்ததை சுதீப் தான் உங்ககிட்ட சொன்னான்னு இப்போ நல்லாவே தெரியுது, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எனக்கும் கார்த்திகாவும் இடையில நடக்கிறதெல்லாம் அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு எப்படி தெரியுது? கார்த்திகாவுக்கு இன்னும் 17 வயசு தான் ஆகிறதுங்கதும் அவள் படிக்கலைங்கிற உண்மையும் அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? போலீஸ் ஸ்டேஷனில் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணது யார்? அதுக்கும் நீங்கள் தான் காரணமா? தீபக் தன் அம்மாவின் கண்களை உற்று பார்த்தான். மரகதமோ பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொள்ள தீபக் விடாமல் தொடர்ந்தான். சொல்லுங்கம்மா, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியும் என்னை போலீஸ் வந்து இழுத்துட்டு போனதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்களா? என் கௌரவம் குலைஞ்சி நான் அந்த தெருவில் கூனி குறுகி நின்னனே, அந்த அசிங்கத்துக்கு பின்னாடி நீங்களும் சுதீப்பந்தான் இருந்தீங்களா என்று தயங்கியபடியே ஆனால் உறுதியாக கேட்டான். அந்த கேள்வி விழுந்ததும் மரகதத்தின் முகத்தில் ஒரு நொடி குற்ற உணர்ச்சி வந்து மறைந்தது. ஆனால் அடுத்த கணமே அதை மறைத்து கொண்டு, பெத்தவளை பார்த்து கேட்க உனக்கு எப்படிடா மனசு வந்தது என்று மழுப்பலாக சத்தமிட்டார். தீபக் ஒரு புன்னகையோடு, மனசு உடஞ்சி போச்சுமா, இப்போ உண்மையை மட்டும் சொல்லுங்க என்று கேட்டான். அந்த பழைய வீட்டின் திண்ணையே ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. தீபக் கேட்ட கேள்வியில் இருந்த நியாயம் மாணிக்கத்தின் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்த வன்மத்தை இன்னும் அதிகமாக்கியது.
அவர் ஆக்ரோஷமாக முன்னே வந்து நின்று தீபக்கின் சட்டையை பிடிப்பது போல பாய்ந்தார். டேய் டேய், உனக்கு மனசு இப்பதான் உடஞ்சுதா? எங்களுக்கு மனசு 9 வருஷத்துக்கு முன்னாடியே உடஞ்சு சிதறி போச்சுடா என்று இடிமுழக்கமாய் அவர் குரல் அந்த ஊரையே அதிர வைத்தது. ஆசையா பெத்த பையன்டா சுதீப்பு, அவனோட வாழ்க்கையை நீ அழிச்சிட்டியேடா. பெத்தவங்களுக்கு ஆசை இருக்காதா ஒரு வாரிசு எடுத்து கொஞ்சணும்னு? அவனோட வாழ்க்கையை பற்றி எவ்வளவு கனவு கண்டோம். ஆனால் எங்கள் ஆசையில் மொத்தமாக மண்ணள்ளி போட்டுட்டு அவனை ஒரு நடபணமாக மாற்றிட்டியேடா. இது எங்களோட 9 வருஷ ஏக்கண்டா. அந்த வலியும் வேதனையும் உனக்கு எப்படிடா தெரியும் என்று அவர் தனக்குள் இருந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் விஷமாக கொட்டினார். தீபக் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க மாணிக்கமோ ஏளனமாக சிரித்தார். நீ எங்கள் பையனோட வாழ்க்கையை அழிச்ச மாதிரியே உன்னை நடு தெருவில் நிறுத்தணும்னு நாங்கள் அப்போவே முடிவு பண்ணிட்டோம். அதனால தான் இந்த தரிகட்ட பொண்ணுக்கு 18 வயசு ஆகலை, இவ படிக்கலைன்னு அத்தனை உண்மையை எங்களுக்கு தெரிஞ்சோம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த அளவுக்கு விசாரிக்காமல் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாங்கள் என்ன முட்டாளாடா? உன்னை சிக்க வைக்க நாங்களே விரிச்ச வலடா இது. மாணிக்கத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் தீபக்கின் இதயத்தில் ஏட்டியாய் பாய்ந்தது. என்ன பெரிய படிப்பு படிச்சிருக்கோம், நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிருப்பீங்களே. உன்னோட அத்தனை கனவையும் கௌரவத்தையும் பொசுக்கணும்னு தான் நாங்கள் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீ வேலை இல்லாமல் வாழ வழி இல்லாமல் பொண்டாட்டி இருந்தோம் அவ கூட ஒன்றா வாழ முடியாமல் நிற்கிறத பார்க்கும்போது தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. தீபக்கின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிய அவன் அப்படியே தள்ளாடியபடி பின்னால் இருந்த சுவரில் சாய்ந்தான். அப்பா, வார்த்தைக்கு வார்த்தை அவனை உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறீங்களே, அவனுக்காக என்னை இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்போ நானும் உங்கள் பிள்ளை தானே, அதைய நீங்கள் மறந்துட்டீங்க என்று ஒரு குழந்தையின் ஏக்கத்தில் விம்மினான். அப்போது மரகதம் இடைமறித்தார். அவருடைய அந்த குரலில் தாய்மைக்கான அடையாளமே இல்லை. ஒரு கல்லின் உறுதியோடு கேட்டார், யாருடா சொன்னா நீ எங்கள் பிள்ளைன்னு? தீபக் தலையில் இடி விழுந்தது போல அம்மாவை பார்த்தான். அம்மா, என்னம்மா சொல்கிறீங்க? மரகதம் தொடர்ந்தார். சுதீப் மட்டும்தான் எங்கள் பிள்ளை, எங்களோட வாரிசு, எங்கள் ரத்தம். நீ ஒரு அநாத பையன்டா. தெருவில் அநாதையாக கிடந்த உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு இன்னைக்கு எங்களுக்கே கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டியே. இந்த வார்த்தையை கேட்டதும் தீபக்கின் உலகம் ஒரு நிமிடம் அப்படியே சுழன்று நின்றது. அனாதை என்ற அந்த ஒரு சொல் அவன் இத்தனை காலம் கட்டி காத்த ஒட்டுமொத்த பாசத்தையும் வேரோடு பிடுங்கி எறிந்தது. அவன் கால்கள் தளர்ந்து போக அந்த சுவரையை பிடித்துக்கொண்டு நிலைகுலைந்து நின்றான். அங்கே நடக்கும் எதையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்த கார்த்திகா தன் கணவன் அனாதையாக கூனி குறுகி நிற்பதைக் கண்டு துடித்து போனாள். இதுவரை அவளுக்கு தெரிந்த தீபக் ஒரு கம்பீரமான மனிதன், ஒரு வழிகாட்டி. ஆனால் இப்போது அவள் முன்னால் உடைந்து போயிருக்கும் இந்த மனிதனை பார்க்கும்போது அவளுக்குள் வலி ஏற்பட்டது. அவளது கண்களில் தெரிந்த பயம் இப்போது மெல்ல மறைந்து தன் கணவனுக்காக ஏதோ ஒரு துடிப்பு அவளுக்குள் துளிர்விடத் தொடங்கியது. பொன்னம்பலமோ வாய்ப்பிழந்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். தன் மகளின் வாழ்க்கை ஒரு பெரிய சதி வலையில் சிக்கியிருப்பதை எண்ணி அவர் இதயம் விம்மியது. அந்த வீட்டின் வாசலில் ஒரு மனிதனின் அடையாளமும் நம்பிக்கையும் சுக்குநூறாக உடைந்து சிதறி கிடந்தது. இங்க பாரு தீபக், என் பிள்ளைய கல்யாண வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவனா நீ ஆக்குன. ஆனா நாங்க உன்னை கல்யாணம் செஞ்சோம், அந்த வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவனா மாத்திட்டோம் பாத்தியா? அந்த பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு ஆகல. அதனால உன்னால ஒரு முழுமையான குடும்ப வாழ்க்கைய வாழவே முடியாது. அவ படிக்கல, அதனால உன்னோட அத்தனை பெரிய கனவுகளும் உன்னோடையே செத்து போயிடும். மாணிக்கத்தின் கண்கள் இப்போது கார்த்திகாவின் பக்கம் திரும்பின. அந்த பார்வை ஒரு வேட்டையாடும் மிருகத்தின் பார்வையை போலிருந்தது. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான நோய்கள் இருக்கு. அவளுக்கு வைத்தியம் பார்த்தே உன்னோட நிம்மதியும் சம்பாத்தியமும் மொத்தமாக முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு செஞ்ச திட்டம். தீபக் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து சுவரை பிடித்துக்கொள்ள மாணிக்கம் அவன் அருகே வந்து அவன் காதோரம் விஷத்தை கக்குவது போல சொன்னார். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பேர குழந்தையை எடுத்து கொஞ்சம் முடியாமல் பண்ணிட்ட. அதே மாதிரி நீயும் உன் பொண்டாட்டியும் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு குழந்தை இல்லையேன்னு வலியோடு அசிங்கப்பட்டு திரும்பி வரணும். உங்களை பார்க்குறவங்க எல்லாம் கேட்கணும், கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சே இன்னும் விசேஷம் இல்லையான்னு கேட்கணும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் 2 பேரும் தவிச்சு நிற்கணும். நீ ஆம்பளை இல்லையா இல்லை உன் பொண்டாட்டி பொம்பளை இல்லையான்னு ஊர் உலகம் கேட்குறப்ப அந்த அசிங்கத்தில் நீ செத்து போகணும்டா. தீபக்கின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஆனால் மாணிக்கம் இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சியை அவனுக்கு வைத்திருந்தார். ஏன்னா நீ கட்டி இருக்கிற இந்த பொண்ணுக்கு
அம்மா ஆகக்கூடிய பாக்கியமே கிடையாது. அவளோட உடல்நிலை அப்படி. அவளால் ஒரு குழந்தைய சுமக்கவே முடியாதுடா என்று அந்த பயங்கரமான உண்மையை உடைத்தார். அந்த நொடி தீபக்கிற்கு தலை சுற்றியது. அவன் உலகம் இருண்டு போனது. தன் வாழ்க்கையை இவ்வளவு திட்டமிட்டு இவ்வளவு கோரமாக சிதைத்திருக்கிறார்களா? தன் தந்தையை, தன் எதிர்காலத்தை ஒரு சுடுகாடாக மாற்றிவிட்டாரே என்று எண்ணி அவன் வாய்விட்டு அழக்கூட முடியாமல் நின்றான். பக்கத்தில் நின்ற கார்த்திகாவிற்கு அவர் சொன்னதன் முழு அர்த்தம் புரியாவிட்டாலும் ஏதோ ஒரு பெரிய தவறு நடந்துவிட்டது என்பதும் தன்னால் தீபக்கிற்கு பெரிய அவமானம் வந்துவிட்டது என்பதும் புரிந்து அவளது பிஞ்சி உள்ளம் இரத்த கண்ணீர் வடித்தது. பொன்னம்பலமோ தன் மகளின் தலையெழுத்தை எண்ணி அப்படியே நிலத்தில் சரிந்து அமர்ந்தார். தன் மகளின் பெண்மையை ஒருவர் இவ்வளவு கேவலமாக பேசுவதை அவரால் தாங்க முடியவில்லை. கண்களில் நீர்முட்ட கைகூப்பி கதறினார். ஐயா, தப்பா எதுவும் சொல்லாதுங்க ஐயா. எதுக்காக உங்க குடும்ப பிரச்சனைக்காக என் பிள்ளைய இப்படி பழி சொல்லுறீங்க? என் மவளுக்கு 10 பிள்ளை பெத்து போடக்கூடிய அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்குங்க. அவளை பத்தி இப்படி ஒரு பொல்லாத வார்த்தையை சொல்லாதுங்க என்று அவர் மார்பில் அடித்துக்கொண்டு அழுதார். ஆனால் மாணிக்கம் இரக்கமே இல்லாமல் அசுரத்தனமாக சிரித்தார். அந்த சிரிப்பு அந்த இடத்தையே உறைய வைத்தது. உன் பிள்ளைக்கு 10 பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை கூட பெத்துக்க முடியாது. 1 மாதம் கூட ஒரு கரு அவ வயத்துல தங்காது. ஏன்னா அந்த வைத்தியர் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். தெரிஞ்சு தான் என் சொந்தக்காரர் மூலமாக உன்னை இந்த வீட்டுக்கு வரவழைச்சேன். உன்னோட ஏக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் என் பையன் டாக்டருக்கு படிச்சிருக்காருன்னு அந்த பட்டத்தை வச்சு உன்னை ஆணித்தரமாக நம்ப வச்சேன். பொன்னம்பலம் அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்து நிற்க மாணிக்கம் மீண்டும் நக்கலாக தொடர்ந்தார். நீ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எடுத்த உடனே வாங்கிட்டையும் உன் பொண்ணுக்கிட்டையும் வெறுப்பை காட்டுனா உனக்கு சந்தேகம் வந்துடல. அதனால தான் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது போல நாங்களும் அமைதியாக நாடகம் ஆடணும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கார்த்திகாவின் தலையில் பேரிடியாக இறங்கியது. ஒரு பெண்ணாக அவள் கண்ட அத்தனை கனவுகளும் கண்முன்னே கருகி சாம்பலாவது போல உணர்ந்தாள். ஒரு அழகான குடும்பம், மழலை செல்வம் என அவள் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை பிறக்கும் முன்பே பறிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி அவளை அப்படியே நிலைகுலைய வைத்தது. என்னது, எனக்கு தாயாகிற பாக்கியமே இல்லையா? நான் ஒரு முழுமையான பொண்ணே இல்லையா என்ற கேள்வி அவளை உள்ளுக்குள் ரணமாக்கியது. தன் கணவன் தீபக்கின் முகத்தை பார்க்க கூட அவளுக்கு துணிச்சல் வரவில்லை. தான் ஒரு சுமை என்பதை தாண்டி இப்போது ஒரு தகுதி இல்லாதவள் என்ற முத்திரை குத்தப்பட்டதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. தீபக் ஒரு பக்கம் அனாதையாக நிற்க, கார்த்திகா ஒரு பக்கம் தாயாகும் தகுதியற்றவளாக நிற்க, அந்த சதி வலையின் முழு உருவமும் இப்போது அவர்கள் முன்பே விஸ்வரூபம் எடுத்து நின்றது. தீபக் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை தன் கரங்களால் ஆவேசமாக துடைத்து கொண்டான். குனிந்திருந்த தலை நிமிர்ந்த போது அவன் கண்கள் சிவந்து நெருப்பாய் தெரிந்தன. அம்மா, அப்பா, இத்தனை வருஷமா உங்க மேல உயிரையே வச்சிருந்தனே, என்னை இப்படி ஒரு சதி வலையில சிக்க வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல என்று அவன் குரல் உடைந்திருந்தது. மேலே உங்களுக்கு இவ்வளோ வன்மை இருந்திருந்தா, நான் பண்ணது துரோகம்னு தோணி இருந்தா என்னை கூப்பிட்டு சாப்பாட்டில் கொஞ்சம் விஷத்தை வச்சு கொன்னிருக்கலாம்ல, அதாவது ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிருக்குமே என்று அவன் வேதனையோடு கேட்டான். மாணிக்கம் ஒரு கொடூரமான புன்னகையோடு அவனை ஏறிட்டார். விஷத்தை வச்சு கொன்னுட்டா நீ டக்குன்னு செத்து போயிடுவியடா. அப்புறம் என் பையன் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சுட்டு இருக்க அந்த நகரக வேதனை உனக்கு தெரியாமலே போயிடும்ல. நீயும் அதே மாதிரி செத்து செத்து பிழைக்கணும்டா. உன் வாழ்க்கையில் சிரிப்பையே மறந்துட்டு ஒவ்வொரு நொடியும் இரத்த கண்ணீர் வடிக்கணும் என்று விஷத்தை கக்கினார். சுற்றியிருந்த காற்று அந்த வன்மத்தில் உறைந்து போனது. பொன்னம்பலம் தன் காதுகளை மூடிக்கொண்டு கதறினார். தீபக் மெதுவாக தள்ளாடியபடி எழுந்து நின்றான். அவன் பார்வை சட்டென்று கார்த்திகாவின் பக்கம் திரும்பியது. பயத்திலும் வேதனையிலும் உறைந்து நின்ற அவளது கரத்தை உலகமே எதிர்த்தாலும் விடமாட்டேன் என்பது போல பலமாக பற்றி கொண்டான். தோ, இந்த பொண்ணை வச்சுதானே என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சிங்க, என்னோட சந்தோஷத்தை தரமட்டமாக்கணும்னு கனவு கண்டீங்கல்ல. ஆனா இப்போ சொல்றேன், கேட்டுக்கோங்க. இனி ஒவ்வொரு நாளும் இந்த தீபக்கு சிரிப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நொடியையும் இவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவான். ஏன்னா இந்த தீபக்குக்கு உண்மையான பாசம் காட்டக்கூடிய ஒரு அன்பான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. அவன் குரலில் ஒரு புதிய வைராக்கியம் பிறந்தது. என்னோட லட்சியத்தை சிதைக்கணும்னு சொன்னீங்களே, இவளை வச்சே நான் என் லட்சியத்தை அடைவேன். எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற ஒரு மாணவனை திரும்பவும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கிறதுல ஒரு ஆசிரியருக்கு பெருமையே இல்லை. படிப்பில் ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே தெரியாமல் இருக்கிற ஒரு பிள்ளைய முதல் இடத்துக்கு கொண்டு வர்றது தான் ஒரு ஆசிரியரோட உண்மையான வெற்றி.
அந்த வகையில் இவளை நான் முதல் இடத்துக்கு கொண்டு வருவேன், இவளையும் ஜெயிக்க வைப்பேன், என் சவாலையும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் என்று இடிமுழக்கமாக கூறினான். இறுதியாக மாணிக்கத்தின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தான் தீபக். அம்மா ஆகக்கூடிய பாக்கியம் இவளுக்கு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இந்த உலகத்துல டாக்டர்களை மீறின ஒரு சக்தி இருக்கு, அதுதான் கடவுளோட சக்தி. உண்மையான அன்பால எதையும் சாதிக்க முடியும். 1க்கு 3 பிள்ளை பெத்துக்கிட்டு எந்த இடத்துல என்ன நீங்க அசிங்கப்படுத்துனீங்களோ அதே இடத்துல என் மனைவியோட கெத்தா வந்து நிக்கலன்னா நான் தீபக் இல்லை என்று தன் பெயரை ஒரு முத்திரையாய் பதித்தான். ஒரு கையில் கார்த்திகாவையும் மற்றொரு கையில் அப்படியே நிலைகுலைந்து நின்ற பொன்னம்பலத்தையும் அரவணைத்தபடி ஒரு சிங்கத்தை போல அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் கால்கள் அந்த பூர்வீக மண்ணை உதறி தழின. காரை திறந்தவன் இருவரையும் பாதுகாப்பாக ஏற்றிவிட்டு தானும் அமர்ந்தான். கார் அந்த இடத்தை விட்டு புறப்படும் போது தீபக்கின் மனதில் பழைய நினைவுகள் மறைந்து புதியதொரு போராட்டத்திற்கான வேகம் பிறந்தது. காரின் ஸ்டியரிங்கை இறுக்கமாக பற்றியிருந்த தீபக்கின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சாலை நேராக தெரிந்தாலும் அவனது மனக்கண் முன் கடந்த கால நிழல்கள் ஒவ்வொன்றாக வந்து மோதின. அந்த பழைய வீட்டின் வாசலில் அமர்ந்து மங்கலான வெளிச்சத்தில் அவன் இரவு பகலாக படித்த அந்த நாட்கள் இப்போது அவனுக்கு வேறு ஒரு பொருளை தந்தன. என்னை நல்லா படிக்க வைக்கணும், டிசிப்ளினாக வளர்க்கணும்னு நினச்சி அவங்க என்னை ஹாஸ்டலில் சேர்க்கல. என் முகத்தை பார்க்கக்கூடாதுங்கிற வன்மத்தினால அங்கேயே தள்ளி வச்சிருக்காங்க. இந்த உண்மை தீபக்கின் இதயத்தை உடைத்தது. மற்ற மாணவர்கள் விடுமுறைக்கு தங்கள் பெற்றோரை பார்க்க உற்சாகமாக கிளம்பும்போது இவன் மட்டும் தனிமையில் அந்த ஹாஸ்டல் அறையில் முடங்கி கிடந்த அந்த ஒவ்வொரு நொடியும் இப்போது அவமானமாக அவன் முன் வந்து சென்றது. பெத்தவங்க நமக்காக கஷ்டப்பட்டு பணம் கட்டுறாங்க என்று அவன் பெருமைப்பட்டு கொண்டதெல்லாம் வெறும் மாயை என்பதை உணர்ந்தபோது தன் சொந்த நிழலையே அவன் அருவருப்போடு பார்த்தான். ஆனால் அந்த ரணங்களுக்கு இடையேயும் ஒரு கேள்வி அவன் மூளையை குடைந்து கொண்டிருந்தது. இவ்வளவு வன்மம் கொண்டவர்கள் என்னை எதற்காக ஹாஸ்டலில் தங்க வைத்து இவ்வளவு பெரிய படிப்பு படிக்க வைத்தார்கள்? நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதை அவர்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடிந்தது? இதுதான் அவனுக்கு புரியாத புதிராக இருந்தது. ஒருவனை அழிக்க நினைப்பவர்கள் அவனை உயர வளர விடுவார்களா? இறுதியாக எல்லாவற்றையும் விட பெரிய இடியாக அவன் செவிகளில் ஒலித்தது அந்த ஒரு வார்த்தை, அனாதை. 9 வருட பழிவாங்கல், சுதீப்பின் சிதைந்த வாழ்க்கை, கார்த்திகாவின் மீதான சதி, இவை அனைத்திற்கு மேலாக அவனது இருப்பு என்பதே ஒரு பொய் என்று தெரிந்த அந்த நிமிடம் அவனை நிலைகுலைய செய்தது. அப்படியென்றால் என் உண்மையான அப்பா அம்மா யார்? என்னை எங்கே இருந்து கண்டெடுத்தார்கள்? என்னை எதற்காக இவர்கள் எடுத்து வளர்க்க வேண்டும்? இந்த கேள்விகள் ஒரு பெரிய சூறாவளியாக அவன் மூளைக்குள் சுழன்றன. தீபக் மெதுவாக தன் ஒரு கையால் ஸ்டியரிங்கை பிடித்தபடி மறுபக்கம் இருந்த கார்த்திகாவின் கண்களை ஏறிட்டு பார்த்தான். அவள் கண்கள் கலங்கி மிரட்சியோடு அமர்ந்திருந்தாள். கார்த்திகா, அங்கே நடந்த எல்லாத்தையும் நீயும் பார்த்துட்டு தானே இருந்த? இத்தனை காலமாக நான் யாரை என் உலகம் நினச்சனோ அவங்களே என்னை அனாதன்னு சொல்லிட்டாங்க. இனிமே நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரே காரணம் நீ மட்டும்தான். நான் அவங்கக்கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த சவாலில் நான் ஜெயிக்கணும். அது உன்னால் மட்டும்தான் முடியும். எனக்காக நீ இதை செய்வியா என்று தழுதழுத்த குரலில் கேட்டான். கார்த்திகா ஒரு நிமிடம் அவனை பார்த்தாள். அவள் மனதில் இருந்த பயமெல்லாம் விலகி தன் கணவன் தனக்காக படும் அவமானம் அவளுக்கு புரிந்தது. மெதுவாக அவன் கரங்களை பற்றி, உங்களுக்காக நான் எதையும் செய்வேங்க என்பது போல அவனது தோளில் ஆதரவாக சாய்ந்து கொண்டாள். அங்கிருந்து ஒரு புதிய பயணம் தொடங்கியது. இந்த பாதையில் மென்மையான பூக்கள் மட்டும் இருக்கப் போவதில்லை, கூர்மையான கற்களும் ரணம் தரும் முட்களும் நிறைந்துதான் இருக்கும். சுதீப்பின் சதி, மாணிக்கத்தின் வன்மம், கார்த்திகாவின் உடல்நிலை என அடுக்கடுக்கான சவால்கள் காத்து கிடக்கின்றன. இத்தனை தடைகளையும் தாண்டி தான் கொடுத்த வாக்கை தீபக் காப்பாற்றுவானா? தன் மனைவியை சாதிக்க வைத்து அவமானம் தந்தவர்களின் முன்னாலே வெற்றி கொடி நாட்டுவானா? ஸ்டோரியோட அடுத்த பாட்டை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.